நேற்று கட்சி ஆரம்பித்து கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, தத்துவம்னா என்னன்னு தெரியாத தவிட்டு தற்குறிகளும் குருட்டு கூமுட்டைகளும் இப்போ தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் மீது எழுப்புகிற கேள்வி என்னென்னா, உங்கள் அண்ணன் சீமான் ஏன் தமிழகத்தை ஆளணும் அப்படின்ற மாதிரி கேள்வி வைப்பாங்க. அந்த ஈனப்பயல்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது ஒன்று தான். எல்லாமே இருந்தது எங்கள்கிட்ட, ஒன்று தான், எங்கள் இனத்திற்கான அதிகாரம், அரசியல். அது யார்கிட்ட இருந்துச்சுன்னு உற்று நோக்கும்போது அது எங்களுடைய இனத்தின் எதிரிகளிடமும் எங்கள் இனத்தின் துரோகிகளிடம் இருந்தது. இவர்கள் இருவரிடத்திலிருந்து இந்த மண்ணையும் மக்களையும் விடுதலை செய்யாத வரை இந்த தமிழினம் வாழாது என்பதை உணர்ந்து, அதனால் நாம் தமிழராய் பிறந்த எங்களையெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள்தான் தமிழகத்தை ஆள சரியான ஆண்மகன். இப்போது சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விடயம் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்த ஒரு நபரே அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாரு. அப்படி ஆளுங்கட்சிக்கு அந்த கட்சிக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கும்போது அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, என் பெண் பிள்ளையை தொட்டா அவன் நெஞ்சிலே பாயும் ஒரு தோட்டா என்று சொல்லக்கூடிய தெம்பும் தானியும் தைரியமும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த நாங்கள் பெண்ணுரிமையை மீட்டு கொடுத்தோம், இந்த ஈரோட்டு ஈர வெங்காயம் தான் மீட்டு கொடுத்தாரு, அவரு மீட்டு கொடுத்தாரு, அப்படிலாம் யார் பேரோ சொல்லுவாங்க. அரசியல் வரலாற்றிலேயே சரிநிகர் சமமாக ஆணுக்கு பெண் சரிக்கு சமமாக 117 ஆண்கள் 117 பெண்கள் நிறுத்தி போட்டி போட வைக்கிறது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். உண்மையிலே சொல்லப்போனால் தமிழகத்தில் சமூக நீதி காவலனும் பெண்ணிய உரிமையை நிலைநாட்டுறதோ எங்கள் அண்ணன் சீமானு தான் சொன்னால் அதில் மாற்று கருத்தே இல்லை. வெறும் எழுதாத பேனாவிற்கு கோடியாக கொள்ளையடிச்சாவது அந்த பேனாவிற்கு சிலை வைக்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கு மத்தியில் அடுத்த தலைமுறைக்கான இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் இயற்கை அரணாவே மாற்றணும்னு அனுதினமும் போராடுற ஒரே தலைவன்னா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்றைக்கி இந்த அரசியல்னா என்னன்னே தெரியாது இந்த தற்கூரி பயலுக சொல்கிறாங்க, உங்கள் ஒன்னனுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, மரத்தை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு. ஆனால் அந்த கூமுட்டை பயலுக்கு சேர்த்தி தான் அண்ணன் கத்துறாரு அப்படின்றத அந்த பயலுக்கு என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு திருத்த பார்ப்போம், முடியலன்னா விட்டுருவோம். அண்ணன் சொன்ன மாதிரி போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது தான் புரியும்.